அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பர்டன்? என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க? செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்ணை காட்டியவுடன் தமிழ் பேராசிரியர் ஒருவர் இந்தி மொழி சர்ச்சை குறித்து செய்தியாளர்களை வெளுத்து வாங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. நீங்க எங்க படிச்சீங்க? சரி, அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? இல்ல 3 மொழி படிச்சு வேற பள்ளியில படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சிஓகர் ஆயிருப்பீங்களா? அதே லாஜிக், ஸ்கில் தானே, அதே லாங்குவேஜ் தானே. ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கிடைத்தா ஸ்கில் அப்படி கீழே போகுது. அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பர்டன்? என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் படி. அந்த குழந்தை 3வது மொழி. என்ன நான் படிச்ச இங்கேயே குப்பை கொட்டுறாங்க, அந்த குழந்தைக்கு இங்கே குப்பை கொட்டணும். கேளுங்க அக்கா, கேவிலி அக்கா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா, சத்தமா சொல்லுங்கக்கா. நீங்க கேவில தமிழ் ஸ்டாஃபா இருக்கீங்களா? கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல டீச்சர் தானே. எங்களுக்குலாம் பார்ட் டைம் டீச்சரா ஏப்ரல் எங்களுடைய செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னா இன்டர்வியூ எடுத்து தமிழ் டீச்சர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ், குழந்தைங்க தமிழ் எடுத்துப்பாங்க. இல்லாத ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க, அதுல 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 8th சரியா சர்டிபிகேட், 10th தனியா, 12th தனியா. அங்கே காலேஜ் லெவல். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல, அதுக்காக எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புறோம். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். ஆமா, சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு வாங்க. கேவில தமிழ்ல இருக்கு, வாங்க. அப்ப அரசு பள்ளியில 3வது மொழி கொண்டு வந்துடலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.